ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் KGS பில்டர்ஸ்க்காக சூலூர்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து வர வீடியோஸ் எல்லாமே சூலூர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பர்டிகுலர் சைட்டில் என்னென்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆஃப்டர் ஃபுட்டிங் கான்க்ரீட் என்னென்ன வேலைகள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வாட்டர் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, அண்டர் கிரவுண்ட் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு தவறு நடந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபோனில் வந்து ஒரு கன்சல்டிங் வந்து கேட்டிருந்தாரு. அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி தவறு அப்படிங்கிறதும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்டு தவறு நடக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட நேரமும் மிச்சப்படுத்தலாம், தென் பொருள் விரைவும் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம், பின்னாடி தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதனால் நமக்கு நிறைய மன உளைச்சல் தான் கண்டிப்பாக அக்கறாகும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணவங்கக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அதில் பின்னாடி லீக்கேஜ் வருது, தப்பாக நம்ம பண்ணதுனால அதை ரெக்டிஃபை பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுட்டிங் கான்க்ரீட் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு சைட்டில் வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா காலமுமே வந்து நம்ம ஏர்த் லெவலுக்கு, பூமி மட்டத்துக்கு வந்து ப்ரெசண்ட் ஏர்த் லெவல் வரைக்கும் வந்து அந்த காலம்க்கு வந்து நம்ம கான்க்ரீட் வந்து போட்டிருக்கணும். ஸோ அது காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த மட்டத்துக்கான கான்க்ரீட் லெவல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்கே பர்டிகுலராக நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ இந்த மாதிரி காலமை சுற்றியுமே வந்து பிரிக் ஒர்க்கில் நம்ம பண்ணிவிட்டு ஃப்ளையாஷ் பிரிக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு உள்ளே வந்து நம்ம கான்க்ரீட் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மெத்தடுமே வந்து நம்மளுக்கு கரெக்டான ப்ராக்டிஸ் தான். இன்றைக்கி இந்த பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நம்ம காலம் கான்க்ரீட் வந்து ரைஸ் பண்ணிட்டோம் ஃபுட்டிங் கான்க்ரீட்க்கு அப்புறம், ஸோ ஏர்த் லெவல் வரைக்கும் காலம் கான்க்ரீட் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ நாள் நம்ம க்யூர் பண்ணணும், மறுபடியும் பேக் ஃபில் வந்து அதுக்காவது இதுக்குள்ளே மறுபடியும் வந்து நம்ம சாயில் வந்து ஃபில் பண்ணுறக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி நிறைய பேர் முன்வைப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்க்ரீட் அந்த லெவல் போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்த நாளே வந்து நம்ம பாக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏர்த் ஃபில் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏர்த் ஃபில் பண்ணிவிட்டு அப்போயே வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டு வந்து நம்ம ஒவ்வொரு குழியுமே வந்து நல்லா வந்து எப்படி சாயில் கன்சால்டேட் பண்ணுறோமோ பேக் ஃபில்லில் பேஸ்மெண்ட்டில், அதே மாதிரி இப்போ இதுவும் வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணிக்கிறதும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி விட்டு நம்ம பண்ணிட்டோம்னாலுமே வந்து நம்மளுக்கு அந்த ஈரப்பதமே வந்து நம்ம அது வந்து க்யூரிங்க்கு அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்காக அடிஷ்னலாக டெய்லி அது மேலே நம்ம தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வந்து கிடையாது. ஸோ இந்த நிலை கான்க்ரீட் வந்து நம்ம காலம் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு சைட்டிலான ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளிந்த் பீம் லே அவுட்டை கையில் நம்ம அந்த ட்ராயிங் வச்சுட்டு, ஸோ பிளிந்த் பீம்க்காக நம்ம ரெடி பண்ணுறது முக்கியம். ஸோ அந்த ட்ராயிங் படி நம்மளுக்கு பிளிந்த் பீம் வர இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளையாஷ் பிரிக் ஒரு வரி வந்து நம்ம வைக்கிறது அவசியம். ஸோ அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து நம்ம அமைச்சிக்கிறது முக்கியம். ஸோ கண்டிப்பாக அடுத்து அந்த வேலை போகும்போது வந்து நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ இன்னும் சாயில் பேக்ஃபில் வந்து நம்மளுக்கு இன்னும் சில காலம் பிட்டில் வந்து ஃபுட்டிங் பிட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் வந்து ஸோ இந்த பிளிந்த் பீம் ப்ரிப்ரேஷனுக்கான ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிக்ஒர்க் க்யூரிங் ஒரு முக்கியமான பணி. ஸோ அங்கே வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்லில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து க்யூரிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 days வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறது அவசியமான விஷயம். ஸோ என்ன தான் நம்ம சொல்லிட்டு போனாலுமே வந்து அவங்க பணி செய்யும்போது வந்து அதை மறந்துடுவாங்க. ஸோ நம்ம கூட இருந்து ஸோ அந்த ரெகுலர் இன்டர்வெல்லில் வந்து அந்த க்யூரிங் கரெக்டாக வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறது முக்கியம். இன்கேஸ் அதுவே சம்மர் டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் க்யூரிங் பண்ணுறதை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நம்ம வெட்னஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும், மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ
இந்த பர்டிகுலர் சைட்டில் நம்ம சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் ரெண்டுமே வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி 2 சம்ப் வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்திருக்கு. அப்புறம் செப்டிக் டேங்க் வந்து தனியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து கேட்பாங்க, சம்புக்கும் செப்டிக் டேங்க்கும் நடுவில் ஒரு செவுறு மட்டும் நம்ம வச்சுக்கலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா இன்கேஸ் 2 சைடும் ஏதாவது ஒரு லீக்கேஜ் வந்ததுன்னா 2 தண்ணியுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட ரீசண்டாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோனில் கேட்ட விஷயம், அதாவது அவங்க வந்து ஆர்சி சம்ப் வந்து ஆர்சி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து அவங்க என்ன ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். அதாவது அந்த ஆர்சி டேங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க பண்ண ஆள் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக எப்போவுமே பண்ணும்போது வந்து, ஸோ இது வந்து இப்போ 9 இன்ச் வாலில் நம்ம கட்டியிருக்கோம், இங்கே ஆர்சி நம்ம பண்ணல. ஸோ ஆர்சி நம்ம பண்ணும்போது என்னென்னா, நான் 4.5 இன்ச்சு பிரிக் வால் மட்டும் வந்து அவுட்டரில் கொடுத்துருப்பாங்க. தென் இன்னொரு 4.5 இன்ச் வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட்டாக வந்து அதை கம்பி கட்டி உள்ள காங்க்ரீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிளாஸ்டிங் பண்ணிடுவோம். ஸோ காங்க்ரீட் தான் ஃபஸ்ட் லேயராக இருக்கும், அதுக்கு அடுத்து தான் பிரிக் லேயராக இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிக்கை வந்து உள்ளே பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து காங்க்ரீட் வந்து கம்பி கட்டி காங்க்ரீட் போட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி வந்து தங்க மாட்டேங்குது, அது லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs கிட்ட நான் செலவு பண்ணி அந்த தொட்டியை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 35,000 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக அதை கட்டினோம். பட் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒர்க் மெத்தடாலஜி எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது அவசியமான விஷயம். ஸோ ஈவன் அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்தாலுமே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி நிறைய ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கன்சர்ன் பர்சன்கிட்ட நம்ம கேட்டுட்டு பண்ணிக்கிறது ஒரு அவசியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தொட்டியோ ஆர்சியில் பண்ணாலும் சரி, இல்லை பிரிக் வாலில் நம்ம பண்ணாலுமே சரி, ஒன்ஸ் நம்ம சம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்ததுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அதை வந்து இடித்து வேலை செய்கிற மாதிரி எந்த ஒரு வேலையுமே நம்ம பண்ணக்கூடாது. பண்ணும்போதே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அந்த ஸ்டெப் கிளாம்ப் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து காங்க்ரீட்டில் அதை வச்சு பேக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் முன்னாடியே பண்ணிட்டோம். தென் நம்ம உள்ளே கொடுக்க வேண்டிய இன்லெட் பைப், அவுட்லெட் பைப் வெளியில் எடுக்க வேண்டியதுக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் வந்து கன்சர்ன் இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பைப்ஸ் அதில் நம்ம இன்லெட்டு உள்ளே வர்றதாகட்டும், இல்லை இங்கே வந்து சப்மர்சிபிள் போட்டு வெளியில் எடுக்கிறதாகட்டும், அந்த இடத்துல பைப்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் வே செப்டிக் டேங்க்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த 2 காலமுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு plinth பீம் வருது. ஸோ அந்த போர்ஷன் மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ plinth பீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு தென் உள்ளே வந்து ஒட்டுக்கா பிளாஸ்டிக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு.